ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த படத்தை கொரியன் ஜான் விக்னு சொல்கிறாங்க. நானும் அந்த மாதிரி தான் தம்ப்நெயில் வச்சிருக்கேன். பட் ஆனால் இந்த படம் 2010 ரிலீஸ் ஆகியிருக்கு. ஜான் விக் வந்தது 2014. அப்போ ஏன் கம்பேரிசன்னா இட் இஸ் நாட் கம்பேரிசன். இந்த படத்தோட ஸ்டாண்டர்டாக மற்ற படத்தோட கம்பேர் பண்ணணும் இல்லை குறைக்கணுங்கிறதோ அந்த ஒரு தாட்டே கிடையாது. ஜான் விக்குங்கிறது ஒரு மாடர்ன் ஆக்ஷன் ஃபிலிமுக்கான ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ண படம். அந்த லெவலுக்கு கம்பீட் பண்ணக்கூடிய லெவலுக்கு இந்த கொரியன் படம் இருக்குங்க. ஒரு அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்காக தான் இப்படி தம்ப்நெயில் வைக்கிறது, ஒரு டைட்டில் வைக்கிறது. மற்றபடி எந்த விஷயமும் கிடையாது. த மேன் ஃப்ரம் நோவேர் லீ ஜியாங் பியாம் எழுதி டைரக்ட் பண்ண ஒரு நியோ நாயர் ஆக்ஷன் த்ரில்லர். ஆனால் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்ஷன் ஃபிலிம், இட்ஸ் அன் எமோஷனல் ஃபிலிம் டிஸ்கைஸ்ட் இன் அன் ஆக்ஷன் ஃபிலிம்னு சொல்லலாம். நான் என்னோட லாஸ்ட்டு சத்தா பச்சா ரிவ்யூவில் சொன்ன மாதிரி எமோஷன் இல்லைன்னா ஆக்ஷன் ஒர்க் ஆகாது. இந்த படம் அதை ரொம்ப சீரியஸாகவே எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்காங்க. மொத்த படமும் ஹீரோவுக்கும் அந்த சின்ன பொண்ணுக்கும் இருக்க ஒரு எமோஷனல் பாண்டிங்கை வச்சு தான் எடுத்துருப்பாங்க. ஒரு ரொம்ப சைலண்ட்டான ஒரு பான் ஷாப் ஓனர், பான் ஷாப்னா அடகு கடை வச்சிருப்பாப்புல. நெய்பர்ஹுட்டில் இருக்க ஒரு சின்ன பொண்ணே அவனோட அம்மாவையும் கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஹீரோ அவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாப்புல. பட் ஏன் காப்பாற்றணும் அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்லேயே டேரக்டர் ரொம்ப கிளியராகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அப்போ வந்து நம்ம மைண்டில் ஒரு டென்ஷன் ஓடிட்டே இருக்கு. அந்த சின்ன பொண்ணு எப்படியாவது காப்பாற்றிடணும், அவங்க எப்படியாவது சர்வே பண்ணிடணும், ஹீரோவுக்கு ஒரு டென்ஷனாக கிடச்சிடணும், இதுதான் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இதுதான் இந்த படத்தோட ஒரு எமோஷனல் பேக் போன்னு சொல்லலாம். இந்த ப்ரொட்டகனிஸ்ட் வந்து சூப்பர் ஹீரோலாம் கிடையாது, பட் ஸ்ட்ராங்கான ஹியூமன் தான், பட் மனுஷன் தானே. ஏதாவது ஒரு டேஞ்சர் வரும்போது நம்ம ஹார்ட் பீட்லாம் பயங்கர அதிகமாகவே இருக்குது. கொஞ்சம் ப்ரெடிக்டபிளான மூமெண்ட்ஸ் இருக்குது, இதுதான் நடக்கும்னு நமக்கு தெரியும். பட் ஆனால் ஸ்டில் ஒர்க் ஆகுது. டெஸ்டினேஷன் தெரிஞ்சாலும் கூட ஜேர்னி பயங்கர எமோஷனோட செம டென்ஷனாக சூப்பராக போகுது. அதுதான் இந்த படத்தோட ஒரு மேஜிக்னு சொல்லலாம். வான் பின்னோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. கொரியன்ஸை என்ன தான் சப்ப மூஞ்சன்னு கலாச்சிட்டு இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸும் வந்துட்டு அடிச்சு தூக்கிட்டு போடுறாங்க. ஓவர் ஆக்ட் பண்ண மாட்டாப்புல. டைலாக்ஸ் ரொம்ப கம்மி. கண்ணுலேயே மொத்த கதையும் சொல்லுவாப்புல. அவரோட கண்ணில் பெயின் இருக்கும், ட்ராமா இருக்கும், கோவம் இருக்கும். இவ்வளோ விஷயத்தையும் ஜஸ்ட் வெறும் அந்த ஐஸை வச்சே கடத்தி இருப்பாப்புல. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸு. இது ஜான் விக் மாதிரி ஃபுல் ஆக்ஷன் மோடில் போகாது. 2-3 மேஜர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருக்குது. பட் அது எல்லாத்துக்குமே ப்ராப்பரான செட்டப் இருக்கும். நைஃப் ஃபைட்டு வேறு லெவலுக்கு பண்ணியிருப்பாங்க. கோரியோகிராஃபி பயங்கர ரா, ப்ரூட்டல், ஓரளவுக்கு ஸ்டைலிஷாகவே பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் செம்ம. எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. 2010 வந்த படம் ஒரு ஃபீலே இல்லை. அந்த சின்ன பொண்ணை ப்ளே பண்ண கிம் சே வான் பண்ண கேரக்டர் இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. என் லைஃப்லேயே பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட்னு கண்டிப்பாக சொல்லலாம். 2 சீனில் லிட்டரில் நான் பிரேக் ஆகிட்டேன். ஒரு சீனில் நோபடி லைக்ஸ் மீங்கிற மாதிரி ஒரு சீன், அண்டு கிளைமேக்ஸில் யூ கேம் டு சேவ் மீங்கிற மாதிரி ஒரு சீன். நான் கான்டெக்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், எக்ஸாக்டான டைலாக் சொல்லலை. ஸோ அந்த சீன் வரும்போது ஐ வாஸ் ப்ரோக்கன். அந்த எமோஷன், அந்த கண்ணில் அவங்க காட்டின அந்த ஒரு ஃபியர் வித் ஹோப்பு, இது ரெண்டுமே கலந்து ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் ஆகியிருக்காது. வில்லன்ஸ் வந்து 2 பிரதர் வில்லன்ஸ் மாதிரி வருவாங்க. அவங்க ஓவர் பவர்ஃபுல்லான பயங்கரமான மான்ஸ்டர் யூஎஸ்பி வந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு கொலை பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்கிற மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு பவர் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ஹியூமன்ஸான ஆளுங்க, ஆனால் பயங்கர குரூவலான ஆளுங்க, சிரிச்சுக்கிட்டே கொலை பண்ணுறவனுங்கன்னு கூட சொல்லலாம். பட் இந்த மாதிரி ஹியூமன்ஸான வில்லன்ஸும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். பட் இந்த படத்தில் இவங்க போட்டு பண்ணது அவங்க மேலே ஒரு பயத்தையும் ஒரு வெறுப்பையும் சூப்பராகவே க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வில்லன் ரைட்டிங். எனக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்வெஸ்டிகேஷன் ட்ராக் இருக்குது, போலீஸ் ஆங்கிள் இருக்குது, க்ரைம் ட்ராமா இருக்குது. யூஸ்வலி இந்த போர்ஷன்ஸ்லாம் ஆக்ஷன் படங்களில் வரும்போது பயங்கரமாக போர் அடிக்கும். எனக்கு அந்த அளவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆனால் இங்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கேரக்டர் ஒருத்தர் வருவாப்பில், அது செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவரோட ஆட்டிடியூட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஆக்ஷன் ஃபிலிம், இட்ஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லலாம். த மேன் ஃப்ரம் நோவேர், அவர் யாருன்னு தெரியாது, பட் அவர் முடிவு பண்ணிட்டாப்லன்னா அவர் யாருமே தடுக்க முடியாது. எமோஷனல் வெயிட் இருக்குது, கண்ட்ரோல்டு ஆக்ஷன் இருக்குது, ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, வயலன்ஸ் இருக்குது, ஆனால் தேவைக்கு அதிகமாக இல்லை. ஸோ என்னோட ரேட்டிங் 8.5 அவுட் ஆஃப் 10. இது என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஃபிலிம்ஸில் கண்டிப்பாக ஒன்று. பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஆக்ஷன் ஃபிலிம், இட்ஸ் அ ஆக்ஷன் ஃபிலிம். இட் இஸ் ட்ரிவன் பை எமோஷன். படத்தில் நியூடிட்டி அண்ட் செக்ஸ் ஓப்பனாக இல்லைனாலுமே செக்ஷுவல் ரெஃபரன்சஸ் இருக்குது. ஸோ இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்னோட ஒப்பீனியன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட லெட்டர் பாக்ஸ் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே.